ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இப்போ வைரலாக போயிட்டுருக்க ஏஐ பேபி அனிமேஷன் தான் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வடச்சென்னை மூவிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆக்சுவலான கேரக்டர்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் பேபி கேரக்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி அனிமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அந்த மூவிலேருந்து. ஸோ நான் கூகுள் வந்துட்டு வடச்சென்னை குரூப் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ எனக்கு நிறைய இமேஜஸ் வந்து வந்தது. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ChatGPT வந்துடலாம். ஸோ ChatGPTயில் இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேபி கேரக்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்டை வந்து ரைட் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும் ஒரு 1 மினிட்ல. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணனா பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ண அந்த இமேஜ்க்கான கரஸ்பாண்டிங் சைல்டு இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ மேலே இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் இமேஜ். ஸோ இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அனிமேட் பண்ணணும். ஸோ அனிமேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து videomaker.me அப்படின்ற வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயிலை வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இமேஜ் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த ப்ராம்ப்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஜூம் அவுட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 540 பிஏ செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து 3 கிரெடிட்ஸ் வந்து கேட்குது. ஸோ ஆனால் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2 கிரெடிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக அவ்வளோதான் நம்மளுக்கு தருவாங்க. ஸோ ஃப்ரீ பிளானில். ஸோ அதனால் 360பியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 கிரெடிட்டை வச்சு ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வீடியோ வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி அவுட்புட் வந்துருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பக்காவாக வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு சின்ன வாட்டர் மார்க்கோட வந்திருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணாலே போதும், இந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ யூஸிங் ChatGPT அண்டு videomaker.me வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.